அட்டைப்பூச்சி வந்து பிற ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவருக்கு நாக்கு வைக்கிறதுக்கு பதிலாக அட்டைப்பூச்சியை வச்சுட்டாங்க. அதனாலயே அவர் பிற ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பேசுகிற புறா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு தமிழக மக்களா காரணம்? ஏன்னா நாங்கள் தமிழக 8 கோடி பேர் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எடுத்துக்கிட்டு வந்துட்டோமா? ஏங்க அமித்ஷா, நீங்களே குஜராத்காரரு, நீங்கள் போய் இந்தியாவை ஆளலாம், அப்புறம் வந்து ஒடிசா வந்து இன்னாருது ஆளணும்னு என்ன இருக்குது? அப்படி இருக்க நீங்கள் வாட்டுக்கு எதுக்கு இவ்வளோலாம் பேசுகிறீங்க? அமித்ஷா அடக்கி பேசுங்க, அவ்வளோதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல, விசாரிப்பாங்கல்ல, எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதை விட்டுப்பட்டு நீங்கள் வாட்டுக்கு மக்கள் கூறுகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னையா அது? முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க மோடி. மக்கள் மீது அப்பாட்டப்பான பழிப்படாங்க. தமிழக மக்கள் இப்படி பேசாங்க. பஞ்சாப்ல 4 மணி நேரம் நீங்கள் சிறை வைக்கப்பட்ட மாதிரி தமிழகத்தில் சிறை வைக்கப்பட்டுருவீங்க. எச்சரிக்கிறோம். நாட்டோட பிரதமர் மோடி அவர் என்ன சொல்றாருன்னா, பூரி ஜெகநாதர் கோயில சாவி காணாம போச்சு, அது வந்து தமிழ்நாடுக்கு அந்த சாவி போயிடுச்சுன்றாங்க. கிட்டத்தட்ட தமிழ்ல திருடுன்னு சொல்ற மாதிரியான ஒரு தொழில் ஏற்பட்டு எப்படி பாக்குறீங்க? இது நரேந்திர மோடிக்கு நாக்குக்கு பதிலாக அட்டைப்பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அட்டைப்பூச்சி வந்து பிற ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவருக்கு நாக்கு வைக்கிறதுக்கு பதிலாக அட்டைப்பூச்சியை வச்சுட்டாங்க. அதனாலயே அவர் பிற ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி காணா போச்சுன்னா அது தேடி கண்டுபிடிக்கிற வேலையை தானே செய்யணும். என்னென்னமோ காணா போயிருக்கு. இப்போ 4 கோடி ரூபா நயினார் நாகேந்திர ரூபாயை பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆஜராக மாட்டேன்றாரு. கேட்டால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறேன்றாரு. என்ன அதுக்கு வந்து என்ன செய்யணும்? மோடி போய் சொல்லணும், போய் ஆஜராகுன்னு. தமிழக மக்களை பொறுத்த மட்டுக்கும் உண்மை, நேர்மை, உழைப்பு, இதுக்கு தான் மரியாதை கொடுக்குறவங்க. எந்த திருட்டுக்கும் மரியாதை கொடுக்குறவங்க கிடையாது. அதை ஆதரிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுத்துக்க, அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. நீ பேசுகிற புறா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற. இதுக்கு தமிழக மக்களா காரணம்? ஏன்னா நாங்கள் தமிழக 8 கோடி பேர் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எடுத்துக்கிட்டு வந்துட்டோமா? என்ன அர்த்தத்தோட நீ பேசுகிற? அதான் ஊரில் பூரா யார் பொய் சொன்னான்றது வந்துருச்சுல. நீ ஏற்கனவே மக்கள் தமிழக மக்கள் இலவச பஸ் பயணத்தை அனுபவிக்கிறாங்கன்னு பொறாமப்படுற. மெட்ரோ ரயிலுடைய வருமானம் பாதிச்சிருச்சுன்ற. மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஏற்கனவே 4 கோடி பேர் போய்க்கிட்டு, இப்போ 9 கோடி பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஆதரப்பூர்வமாக சொல்லிட்டாரு தமிழக முதல்வர். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மோடி தேவையில்லை. மோடி உண்மையை பேசுங்க, அது மூலமாக ஜெயிச்சு வாங்க. மோடி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு கடவுள் அவதாரமா நினைக்கிறேன், தன்னையே கடவுள்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. கடவுள் சொல்றாரு. கடவுள்ன்றது வந்து அவருக்கு வேணா நம்பிக்கை இருக்கலாம், எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவரே கடவுள் தான் இருப்பார். எங்களை பொறுத்த மட்டும் கடவுள்னா என்ன தெரியுமா? நாங்கள் கடவுள்னு என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு பாடல் இருக்குது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். எங்களை பொறுத்த மட்டும் தெய்வம்ன்றது அதுதான். உங்களை ஒரு தெய்வமாக நினைக்கிறோம்னு எந்த தெய்வம் வந்து சொல்லு? ராமர் சொல்கிறாரா? நீங்கள் வச்ச ராமரை வாயை திறந்து இந்திய மக்கள்கிட்ட சொல்கிறாரா நான் தான் மோடியை தெய்வம் ஆக்கிட்டேன்னு? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் மோடி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்க செஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி மக்கள் மீது அப்பாட்டப்பான பழிப்படாங்க. தமிழக மக்கள் இப்படி பேசாங்க. பஞ்சாப்ல 4 மணி நேரம் நீங்கள் சிறை வைக்கப்பட்ட மாதிரி தமிழகத்தில் சிறை வைக்கப்பட்டுருவீங்க. எச்சரிக்கிறோம். பிரதமர் என்னத்தை மிரட்டுறது? நீங்கள் செஞ்ச தப்புக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குற என்ன மிரட்டுறது? பஞ்சாப் மக்கள் அதெல்லாம் கேட்டாங்க. விவசாய சட்டங்களை நீங்கள் அமுல்படுத்தினீங்கல்ல, இப்போ எங்கள் பஞ்சாபுக்கு வந்திருக்கீங்கல்ல, அது என்ன நியாயம் சொல்லுங்கன்னு தானே கேட்டாங்க. அதே நாங்களும் கேட்போம்ல. இங்கே வந்தால் திருக்குறள் பேசுகிறீங்க, வணக்கம்னு தமிழில் சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன எங்களை சும்மா ஏமாத்துறாக்கா? அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, ஒடிசா வந்து ஒரு தமிழ் நாடுகளா அப்படின்னு சொல்லிட்டு விகே பாண்டியை குறி வச்சு பேசிக்காருல. எப்படி பாருங்க? ஏங்க அமித்ஷா, நீங்களே குஜராத்காரரு, நீங்கள் போய் இந்தியாவை ஆளலாம், அப்புறம் வந்து ஒடிசா வந்து இன்னாருது ஆளணும்னு என்ன இருக்குது? பிரான்ஸில் ரிஷி சுனக் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்க நீங்கள் வாட்டுக்கு என்ன பேசுகிறீங்க? எவனுக்கு திறமையும் மக்களை பாதுகாக்கிற அறிவும் இருக்கோ அவன் பொறுப்புக்கு வரத்தா செய்வான். அதை உங்களை மேலே எல்லாம் தடுக்க முடியாது. உங்களை மேலாம் சீக்கிரமே வெளியே போக வேண்டிய ஆளுங்க. அதை இந்திய மக்கள் இந்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து அந்த காரியத்தை செய்வாங்க. மோடியே இப்போ எந்த தொகுதியில் போய் போட்டிடுறாரு? அகமதாபாத்தில் போட்டிடுறாரா? குஜராத்தில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் போட்டிடுறாரா? அவர் வாரணாசியில் போய் தானே போட்டிடுறாரு. பிரதமர் இந்திய மக்கள்னு எல்லா குடிமகனும் ஒன்று தானே. அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு போகலாம் வரலான்னு தானே சொல்லுது.
அரசியல் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? இந்தியாவில் பிறந்த யாரும் எங்கேயும் போட்டியிடலான்னு தானே சொல்லுது. அப்படி இருக்க நீங்கள் வாட்டுக்கு எதுக்கு இவ்வளோலாம் பேசுகிறீங்க? அமித்ஷா அடக்கி பேசுங்க, அவ்வளோதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். மோடி வாரணாசியில் போய் போட்டிடுறாரு. அவர் குஜராத்காரரு, குஜராத்தில் தானே போட்டியிடணும். வாரணாசி தொகுதி மக்கள் தானே வாரணாசியில் போட்டியிடணும். இதுக்கு மட்டும் அதுக்கு ஒரு முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாரு. அமித்ஷா யாருக்கு சொல்கிறாரு? மோடிக்கு சொல்கிறாரா? அப்படா மோடிக்கு சொல்கிறாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்திய மக்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிறாரு, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கிறாரு. அதனால மோடி அமித்ஷா சொல்கிறது, மோடி சொல்கிறது நியாயமற்றது, பொருத்தம் இல்லை. உத்தரப்பிரதேச மக்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இழிவாக பார்க்கிறார்கள், இழிவாக பேசுகிறார் சொல்றாரு. தமிழக மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான். நீங்கள் பாரு, இந்தி பேசும் மக்கள் மிக சிறப்பான முறையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய சம்பளம், இரவு நிம்மதியான தூக்கம், வேண்டிய மருத்துவ உதவியை தமிழக அரசு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க கேரள அரசை போய் பாரு, அவங்க அடையாள அட்டையை கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க விருந்தினர்னு சொல்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்க தொழிலாளர்களை எங்கள் விருந்தினர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஆட்சியில் தாயா உங்கள் மாநில மக்களை நிம்மதியாக வாழ முடியலை. எந்த மாநில மக்களை நீ நிம்மதியாக வாழ வச்ச பட்டியல் சொல்லு? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கல்வி அறிவியாச்சும் உருவாக்கியிருக்கியா? இந்த 10 வருஷத்தில் கல்வி அறிவு கட்டுமானத்தையாச்சும் அந்த பக்கத்தில் நீ வளர்த்துருக்கியா? வாழ்க்கை தரத்தையாச்சும் உயர்த்தணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கா? எதுவுமே இல்லையே. ரேஷன் பொருள் கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்ற அந்த மக்கள் பட்டினி பசியில் 8 வயசு பிள்ளை கூட சமீபத்தில் செத்துச்சேன். 8 வயசு பிள்ளை 1 கிலோ அரிசியாடா கொடுக்க முடியல உங்களுக்கு, ஒருவேளை சோறா போட முடியல. இதெல்லாம் உங்களுக்கு ஆட்சி பொறுப்பினுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் நீ பிற மக்கள் மீது பழி போடுற. விகே பாண்டியனை மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்க? அவரை ஏன் அவங்க திட்டமிட்டு சொல்றாங்கன்னா, விகே பாண்டியன் டார்கெட் பண்ண காரணம் என்ன? அவர் அங்கே ஒடிசாவில் தமிழக மக்கள் என்னென்ன நன்மை அனுபவிக்கிறாங்களோ அந்த நன்மையை பூரா ஒடிசா மக்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறாரு. அதனுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அப்படிலாம் மோடி பேசுகிறாரு. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி போவாங்க. விகே பாண்டியன் சொல்றாரு, அந்த சாவியை நீங்க கண்டுபிடிங்க சொல்றாருல்ல, பிரதமர் பார்த்து அப்படி சொல்லலாமா? அதான் சொல்கிறேன். பிரதமர் தன்னை மறந்துட்டார். தோல்வி பயத்தால் எதாக இருந்தாலும் உளர்றாரு, காட்டானா பேசுகிறாரு. இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டதாக மாறிக்கிட்டு இருக்கு. பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே இப்போ இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாப்பட்ட மாற்றம் பத்திரிகை செய்தியாக சொல்லுது. பத்திரிகை செய்தி பூரா அது சார் சொல்லுது. இது மோடிக்கு வீழ்ச்சி காலம், அவருக்கான பணி முடியும் காலம் அப்படின்றத இந்தியா முழுக்க பறைசாற்றுது. விகே பாண்டியன் இது பதில் சொல்றாரு. சாவி இப்போ என்ன ஆச்சு கேள்வி இருக்காங்க இல்லையா? இவர் நேரடியாக பாண்டியா கிட்டேயே இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இவர் எதுக்கு அவர் பேரை வச்சு தமிழக மக்கள் ஒட்டு மொத்தத்தையும் குற்றம் சுமத்துறாரு? பாண்டியா கிட்ட நேரில் கேட்டால் அவர் சொல்லிட்டு போகிறாரு. இதை வச்சு தமிழக மக்கள் இந்த மாதிரி சொல்கிறது பிஜேபி அலுவலகத்தை முற்றுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கு. அம்மா அறிவிக்கதானே செய்யும். ஒரு பேச்சு வெற்றி அடையும்படியான பேச்சாக மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா அது என்ன செய்யும்னா தன்னை நோக்கியே குத்த ஆரம்பிச்சிடும். அப்படியாப்பட்ட காரியத்தையே அன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்கள நோக்கி குத்துது குடையுதுன்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது தமிழகத்தில் ஒரு பெரிய கண்டனத்தை அவங்களுக்கு உறுதிப்படுத்தும். தமிழக முதல்வருமே நீங்க திருநாட்டு உருவாக்காதீங்க, தமிழர்கள் திருடலான்னு கேட்குறாரு, சரியா? ஆமாம், தமிழக முதல்வர் ஒருத்தர் காட்டி நீ ஒட்டுமொத்த மக்களையும் சொல்லுவியா? இது நியாயமற்றது அப்படின்றத மிக சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நம்ம கேட்குறோம், அவருக்கு நாக்குக்கு பதில் அட்டைப்பூச்சியை வச்சுட்டாங்களான்னு. பிரதமர் அப்படிலாம் பேசலாமா? பேசக்கூடாது. பிரதமர் எப்படி பேசலாம்? அப்படி பிரதமர் பேசலாம். நீங்கள் பிரதமரே பேசுறீங்களே. பிரதமர் பேசுவார்னா உங்களுக்கு பொய்யை பேசுகிற போது உண்மையை பேசுகிறதுக்கு என்ன இருக்கு? அவருடைய பேச்சில் உண்மை இருக்கா? அவர் என்ன சொல்கிறாரு? மக்கள் கூறுகிறார்கள்னு சொல்கிறாரு. பாண்டியாவை என்ன சொல்கிறாரு? மக்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்னங்க? பிரதமர் மோடி அது குற்றப்புலனாய்வுகள் மற்றவங்களாம் பார்ப்பாங்கல்ல, போலீஸ் பார்ப்பாங்கல்ல, எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல, விசாரிப்பாங்கல்ல, எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதை விட்டுப்பட்டு நீங்கள் மக்கள் கூறுகிறார்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னையா அது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க மோடி? இது நியாயமற்றது. என்னன்னா பிரதமர் குறிப்பாக
தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க முழுக்க அங்க வந்தா தமிழ்ல உயிருக்கிறாரு. ஆனா வடநாடெல்லாம் மாறி பேசுறாரு. அதே அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அவர் நம்ம தோல்வி அடைய போகிறோம், தோல்வி அடைய அவருக்கு வந்து ராமர் கோயில் கை கொடுக்கும்னு ஒரு நினச்சாரு. அதை புதாகரமாக பேசி பார்த்தாரு. ஆனால் மக்கள் சொல்லிட்டாங்க, மதம் வேறு, சாமி கும்பிட்றது வேறு, வாக்களிக்கிறது வேறுன்னு. அதே இப்போ இந்தியா முழுக்க வெற்றிகரம் இன்னும் 2 கட்ட தேர்தல் தான் இருக்குது. இந்த 5 கட்ட தேர்தல்லையே அவர் பின் வாங்கிட்டார். அவர் வெற்றி வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அப்படி பேசிட்டு? அவர் வெற்றி வாய்ப்பு அதிகம் சொன்னால் சைக்கிள் சின்னத்தில் போய் ஓட்டு போட்டால் தாமரை சின்னத்துக்கு போய் விழுகுது. உத்தரப்பிரதேசத்தில் இது அகிலேஷ் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. இல்லைனா எல்லா ஓட்டுப்பெட்டி எந்திரத்துலையும் அவர் அகிலேஷுடைய அவருடைய சின்னத்தை அமுக்குனாரு, அது தாமரை சின்னத்துக்கு போய் விழுகுது. 8 வயசு பையன் வந்து 8 ஓட்டு போட்டிருக்கான் உத்தரப்பிரதேசத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரா போலி ஓட்டு. உத்தரப்பிரதேச ஆதித்யநாத் அவன் ஒரு புல்டோசர் கதாநாயகன்னு தன்னை சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க அராஜகமும் அக்கிரமமும் எல்லா மக்களுக்கும் எதிராக செய்கிறது. ஓட்டு 1 கோடி ஓட்டை ஜாஸ்தியாக போட்டு இன்றைக்கி வந்து போலி வெற்றியை சிருஷ்டிக்கிறாங்க. போலி வெற்றியை சிருஷ்டிக்கிறது அவங்களுக்கே கேடாக முடியும். இது அவங்களுக்கு கேடாக முடியக்கூடிய காலம் வந்துருச்சு. ஓகே ஓகே.